السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த திக்ரை 300 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நாம் பிரார்த்தனை செய்ததை நமக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். வாழ்க்கையில் அனைத்தும் இரட்டிப்பாக கிடைக்கும். துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்ததாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் உதவிகளை செய்வான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை இருக்குமாம். அதாவது சுவர்க்கம் சென்றோருக்கே ஒரு கவலை இருக்கும். அது என்ன கவலை என்றால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்திருக்கலாமே என்ற கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்வோம். நாம் திக்ர் செய்ய செய்ய நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றோம். நாம் பாவங்களை விட்டும் தடுக்கப்படுகின்றோம். நன்மைகளை இன்னும் அதிகமாக நாம் செய்வதற்கு இந்த திக்ருகள் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ரை குறைந்தது ஒவ்வொரு நாளும் 300 தடவையாவது ஓதுவோம். மிகவும் சிறந்த திக்கர், மிகவும் இலகுவான திக்கர். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாதவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப குறிப்பிடுகின்றான். ஃபபிஐயி ஆலா ரப்பிக்குமா துகதிபான் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம்.